ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னென்னா, இஸ்ரோவில் புதுசாக டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் போஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் கொடுத்து பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் லிங்க் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணவுடனே பேஜ் இந்த மாதிரி தான் வரும். இது விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் திருவனந்தபுரத்துக்குள்ள வெப்சைட்டு. இதில் அப்ளை ஹியர்னு ஒரு டேப் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் கொடுங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் மாதிரி. இதில் எல்லாருமே இதில் லாகின்லாம் பண்ண முடியாது, எல்லாருமே ரிஜிஸ்டர் பண்ணி தான் ஃபஸ்ட்லேருந்து பண்ணணும். இதில் ஃபஸ்ட்டு உங்கள் நேம், நெக்ஸ்ட் நீங்கள் உங்களுடைய போஸ்ட் நம்பர், நீங்கள் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இல்லை மெக்கானிக்கலாக எலக்ட்ரிக்கலாக கெமிக்கலாக இல்லை சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் ஃபிசிக்ஸான்னு கொடுத்து கிளிக் கொடுங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய மெயில் ஐடி, நெக்ஸ்ட் அந்த கேப்சா அப்படியே அதில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி சப்மிட்டுங்கிற டேபை கிளிக் கொடுங்க. நெக்ஸ்ட் உங்கள் மெயில் ஐடிக்கு ஒரு லிங்க் போயிருக்கும். அந்த லிங்க்கை நீங்கள் சப்மிட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் இப்போ உங்கள் மெயில் ஐடியை ஓப்பன் பண்ணுங்கள். உங்கள் மெயில் ஐடியில் ஒரு லிங்க் வந்திருக்கும். கீழே ரெண்டாவது பெரிய லிங்காக இருக்கலாம், அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் கொடுக்கவும் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்கள் டீட்டெயில்ஸு, உங்களுடைய மெயில் ஐடி, நீங்கள் அப்ளை பண்ண போஸ்ட், இது எல்லாமே வரும். இதில் நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகிடும். நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் என்னென்னா, ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் அப்லோட் பண்ணணும். ஃபோட்டோ என்னென்னா மேக்ஸிமம் சைஸ் 30 KB. அதோட டைமென்ஷன்ஸ் என்னென்னா வித்து 50, வித்து 150, ஹைட்டு 200. இந்த மாதிரி கிளிக் கொடுத்து நீங்கள் ஃபோட்டோவும் சைனும் அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய டீட்டெயில்ஸ், பர்சனல் டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ், இது 4மே ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபுல் நேம் அதை அப்படியே டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுடைய ஃபாதர் நேம், நெக்ஸ்ட் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், நெக்ஸ்ட் நீங்கள் என்ன ஜெண்டர், நெக்ஸ்ட் நேஷ்னாலிட்டி, நெக்ஸ்ட் ரிசர்வேஷன் கேட்டகரி ஓபிசி இல்லை எஸ்சியா எஸ்டின்னு கொடுங்க. நெக்ஸ்ட் பர்சன் வித் டிசபிலிட்டி, நெக்ஸ்ட் நீங்கள் எக்ஸ் சர்வீஸ்மேன் அந்த மாதிரி எதுவும் இருந்தால் அதை கொடுங்க. நெக்ஸ்ட் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் இப்போதைக்கு வேலை பார்க்குறீங்களா கரண்டாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. அதையும் நீங்கள் எஸ் ஆர்னோ கொடுத்துருங்க. எல்லாம் ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் போயிடும். நீங்கள் கான்டாக்ட் டீட்டெயில்ஸில் உங்கள் நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன், நீங்கள் இருக்கிற ஏரியாவுக்கு நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் எதுவும் அதை கொடுங்க. நெக்ஸ்ட் உங்கள் அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், உங்கள் அட்ரஸையும் அதில் டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பின்கோட், நெக்ஸ்ட் ஸ்டேட், நெக்ஸ்ட் உங்களுடைய மொபைல் நம்பர். இதை இப்போதைக்கு கரண்டாக ஒர்க்கிங்கில் இருக்க நம்பரை கொடுங்க. ஏன்னா இப்போ அதுக்கு வெரிஃபைக்கு ஓடிபி அனுப்புவாங்க, அதை நம்ம வெரிஃபை பண்ணாதான் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும். நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் வரும். குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸில் நீங்கள் டிப்ளமோவில் என்ன இது மெக்கானிக்கலாக எலக்ட்ரிக்கலாக கிளிக் கொடுங்க. நெக்ஸ்ட் நேம் ஆஃப் தி கோர்சஸில் நம்ம டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கா இல்லை டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கான்னு சொல்லிட்டு அதில் டைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இயர் ஆஃப் பாசிங், நெக்ஸ்ட் நீங்கள் என்ன போர்டு, தமிழ்நாடா கேரளாவா அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க, அதையும் கிளிக் கொடுங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய பர்சன்டேஜ் அதை அப்படியே இதில் டைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் யூனிவர்சிட்டி, நீங்கள் ரேங்க் ஹோல்டராக இருந்தால் யூனிவர்சிட்டி ஃபஸ்ட் ரேங்காக செகண்ட் ரேங்காக கிளிக் கொடுங்க. நெக்ஸ்ட் டேப் கொடுக்கணுமே அதர் டீட்டெயில்ஸ் வரும். இதில் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு மிச்சம் அதர் டீட்டெயில்ஸ் வரும். நீங்கள் எதுவும் எனி அதர் இன்ஃபர்மேஷன் எதுவும் சொல்ல விரும்புகிறீங்கன்னா அதில் அந்த பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணுங்கள். இதில் நீங்கள் டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இல்லைனா 00 டைப் பண்ணுங்கள். அப்படி எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா 1 இயர் ஆர் 2 இயர் அந்த மாதிரி எது டைப் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நீங்கள் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் ரீட் பண்ணி எஸ்ஆர் நோ கிளிக் கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் ஆகும்.
இதுதான் உங்கள் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் அப்படியே நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கன்ஃபார்ம் அண்ட் சப்மிட் கொடுக்கவுமே இந்த மாதிரி உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் வந்துடும். நெக்ஸ்ட் கீழே வெரிஃபை ஓடிபின்னு இருக்கும். அது வெரிஃபை கீழே பேமெண்ட் ஆப்ஷன், அப்ளிகேஷன் ஃபீஸ் பேமெண்ட்டில் உங்களுடைய ரெக்யூர்மெண்ட் நம்பர், ரெஜிஸ்டர் நம்பர், போஸ்ட் நம்பர் எல்லாம் இருக்கும். அது எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்கள் ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் கேட்வே ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய கார்டு நம்பர், எக்ஸ்பைரி டேட்டு, இயரு, கார்டு ஹோல்டர் நேம் எல்லாம் கொடுத்து பேனவும் கொடுத்து நீங்கள் பே பண்ணிக்கோங்க. நீங்கள் பே பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய அப்ளிகேஷன் நீங்கள் பிரிண்ட் பண்ண முடியும். அது வரைக்கும் உங்களோட அப்ளிகேஷனை பிரிண்ட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் உங்களுடைய வெரிஃபை ஓடிபி, உங்களுடைய மொபைல் நம்பரை ஓடிபி கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஏன்னா எதுவும் எக்ஸாம்பிள் ஹால் டிக்கெட்டு வேறு எதுவும் இன்ஃபர்மேஷன் எதுவும் வந்தாலும் நம்ம மொபைல் நம்பருக்கு மெசேஜாக வரும். ஸோ நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்டெல்லாம் அப்ளை பண்ணதுக்கு ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.